வெல்கம் டு குக்கிங் குயின் தமிழரசி கிச்சன். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பட்டாணி குருமா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணியை ஊற வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா வெட்டி தண்ணியில் போட்டுட்டோம். குக்கரில் வச்சு விசில் போட்டுடலாம். இது 4 வெட்டி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஒரு 3 விசில் போடலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், விசில் போட்டுட்டேன். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சலாம். ஒரு 3 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். நல்லா சால்ட் உப்பை போட்டுக்குவோம். சால்ட் உப்பும் பாலும் போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கலப்புவோம். சால்ட்டு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. கொஞ்சம் பால் விட்டு ஆட் பண்ண, வெறும் பச்சை தண்ணி போட்டாலே நல்லா இதுவாக இருக்கும். இல்லை நல்லா சாஃப்டாக வேணும்னு சில பேர் அழுத்தி தேய்க்க பிசைகிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி விட்டுக்கலாம். நான் வெறும் பச்சை தண்ணி தான் விட்டுருக்கேன். எனக்கு நல்லாவே வந்துடும், சாஃப்டாக வந்துடும். சாஃப்டாக வரல அப்படின்னா அப்போ நீங்கள் சுடு தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். பாலும் ஆட் பண்ணலாம். பாருங்கள், நான் பாலும் உப்பும் தான் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் போட்டு பிசைய இந்த மாதிரி வந்துடும். நல்லா ஓரெல்லாம் நல்லா இது இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம குருமாவை ரெடி பண்ணுவோம். இப்போ விசில் வந்துடுச்சு, 3 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கும். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலையும் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு தனியாக, பச்சை பட்டாணி தனியாக எடுத்தாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. பச்சை மிளகாய், பூண்டு, ஒத்தப்பல் பூண்டு, இது சின்ன வெங்காயம் மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஒத்தப்பல் பூண்டு, கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம், வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 3 வெங்காயம், மீடியமான வெங்காயம்னா 3 வெங்காயம் நல்லா பொடிசாகவே வெட்டியிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு, உப்பு இதோட கொஞ்சம் கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது உப்பு. பாருங்கள், உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே சைடில் வந்து நம்ம வெட்டி வச்சுக்கலாம். பாதி வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். அது குழம்பு திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வைக்கணும். தக்காளி நல்லா கலராக இருக்குது. நாட்டு தக்காளி தான், நல்லா கலராக இருக்குது. பாருங்கள், நல்ல சூடு வர உருளைக்கிழங்கு. பாருங்கள், பாதி மேஷ் பண்ணிவிட்டேன், பாதி கட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள் போட்டுறேன், குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மட்டும் இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி தண்ணி, நம்ம பட்டாணியில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக விட்டுன்னு ஒரு சொம்பு தண்ணி வெளியில் டேப்பில் பிடிச்சி ஊற்றிடுறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா கொதிக்க வைப்போம். இதுக்கடியில் நம்ம சப்பாத்தி உருண்டையை திரட்டிக்கும். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் சப்பாத்தி உருண்டை. அந்த கேப்லேயே 1 பை 1 அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைமிங் சேவ் ஆகிடும். ஸோ அப்படியே எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு, போட்டு திரட்டி எடுக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி திரட்டும் போது மாவை தொட்டுட்டு தேய்க்கிறோம். நம்ம அவசரமாக எதாவது உடனே கொடுக்கணும், உடனே பண்ணணும் அப்படின்னா
நார்மலாக ரவுண்டாக தேய்ச்சி டக்குன்னு போட்டு எடுத்து கொடுத்துடலாம். இல்லை நமக்கு டைம் இருக்குது, பொறுமையாக ரிலாக்ஸாக நம்ம தேய்க்கலாம் அப்படின்னா, நான் 2வது சப்பாத்தியில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். நல்லா மடித்து மாவு தொட்டு திரும்ப திரட்டியிருப்பேன். அது லேயர் வரும், ஆனால் இன்னும் சாஃப்டாக தெரியும். அது நல்லா பெருசாகவே நல்லா ரவுண்டாக பண்ணியாச்சு. சப்பாத்தி திரட்டுதல் தான் இருக்குது, கவனம் ஃபுல்லாக நமக்கு சப்பாத்தியில் இருந்தால் அழகாக ரவுண்டாக வந்துடும். வேறு ஏதாவது திங்கிங்கில் இருந்தோன்னா தான் நமக்கு சப்பாத்தி ரவுண்டாக வராது. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி திரட்டுவீங்க பாருங்கள். திரட்டியாச்சு பாருங்கள். அதுக்குள்ளே குழம்பு கொச்சிச்சு. இதுக்கு உருளைக்கிழங்கு போட்டுடுவோம். நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோடு அப்போ தான் அது நல்லா கோட் ஆகும். கையில் மாவாக இருக்குது, கரண்டிலே தள்ளிட்டேன். தேங்காய் பாலையும் விட்டாச்சு. இப்போ இந்த ப்ராசஸ் அப்படியே கொதிக்கணும். கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சின்னா கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சப்பாத்தியும் நாம் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது முதல் சப்பாத்தி முடிஞ்சது. 2வது சப்பாத்தி இது. எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். இப்படி மடித்து மாவை தொட்டு இப்படி கவுத்து போட்டு திரட்டணும் பாருங்கள். அப்படி கவுத்து போட்டு இப்படி திரட்டினோன்னா கொஞ்சம் ரவுண்டாக வர்றது தான் கொஞ்சம் இது சிரமமாக இருக்கும். ஆனால் கவனமாக நீங்கள் திரட்டினீங்கன்னா டக்குன்னு வந்துடும். இது பழக பழக ஈஸியாக வந்துடும். சப்பாத்திலாம் அசால்ட்டாக உருட்டிடலாம். என்ன ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மாவு தடவிட்டு திருப்பி போட்டு கடகடை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா சாஃப்ட்னஸும் கொடுக்கும். நல்லா அந்த உள்ளுக்குள்ளே அந்த பபுள்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும் நம்ம செய்யும்போது. நார்மலாகவே சப்பாத்தியில் வரும், இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பபுள்ஸ் வரும். தோசைக்கல்லையும் வச்சாச்சு. கொத்தமல்லி தூவிடுவோம் குழம்புல. ஆயில் போட்டுக்கலாம். சப்பாத்தி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டோம்னா நமக்கு அந்த பபுள்ஸ் வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் ஏன் இவ்வளோ சப்பாத்தி சாஃப்டாக இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. எல்லார் வீட்லேயும் சொல்லுவாங்க இவ்வளோ சப்பாத்தி சாஃப்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் ஏன் சப்பாத்தி தோசை மாதிரி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்படி யாராவது கேட்டுறீங்க பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் நடக்கும் அந்த விஷயம். பாருங்கள், சப்பாத்தி லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது 2வது சப்பாத்தி. திருப்பி போடும்போதே நமக்கு தெரியும் அந்த இது பபுள்ஸ் எந்த அளவுக்கு வருது அப்படின்றது. நான் எண்ணெய் தான் போட்டிருக்கேன், கடலெண்ணெய். நெய் போடுறவங்க போடலாம், நமக்கு கடலெண்ணெய் தான் கரெக்டாக இருக்கும். கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கூலுக்கு போகிற டைமுக்கு அவசரத்துக்கு செஞ்சதுனால ஒரு 2 சப்பாத்தி தான் நான் காமிச்சிருக்கேன். 2 சப்பாத்தியுமே ஃபுல்லாக நம்ம எடுக்கிற அளவுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், குழம்பு கலந்து ஊற்றி எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.